குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகணிகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 2 பகை கிரகங்கள், அதாவது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கூடவே சனி பகவான் அமர்ந்திருக்காங்க. சனிக்கும் செவ்வாய்க்கும் எப்போதும் பகை. 2 பகை கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதில் ஒன்று உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய். ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்துருஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இணைவு. இங்கே சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 10ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று புதனோடு 8ஆம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 7ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பலம் பெற்று அமர்ந்திருக்கார். சுக்கிரனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிது. 7ஆம் அதிபதியினுடைய பார்வை, சுக்கிர பார்வை விருச்சிக ராசிக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய நன்மை தான். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான், அஷ்டமத்தில் குரு. எல்லா சூழல்லையும் எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் அஷ்டமத்தில் குரு இருக்கிறதுனால அந்த தெய்வ கடாட்சம் இல்லாமல் கொஞ்சம் தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசிகளில் விருச்சிகமும் ஒன்று. ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கார். இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மே மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்துருஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆக்சுவலாக அது செவ்வாயினுடைய இன்னொரு சொந்த வீடு, அதாவது மேஷம். மேஷத்தின் அதிபதி செவ்வாய் தான். விருச்சிகத்துக்கும் அவர் தான் ராசிநாதன். அப்போது தன்னுடைய வீட்டில் செவ்வாய் பயணிக்க இருப்பதால் செவ்வாய் முழு பலத்துடன் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் முழு பலத்துடன் இருக்கிறார். என்ன நடந்தாலும் ஒரு ஜாதகத்தில் ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதி பலம் பெறணும். 2ல் ஒரு கிரகம் பலம் பெற்றாலும் ஜாதகர் கண்டிப்பாக முன்னேறிடுவார். ஸோ அப்படி பார்க்கையில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் இந்த மாதம் பலம் அடைகிறது அப்படிங்கிறது உங்களுடைய முன்னேற்றத்தை குறிக்குது. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். இங்கே செவ்வாய் பலம் அடைகிறது மட்டும் இல்லை, செவ்வாயினுடைய பார்வை 8ஆம் பார்வை ராசிக்கு கிடைக்குது. ராசிநாதன் உங்கள் ராசியவே பார்க்குறார். நல்ல விஷயம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மே மாதம் 14ஆம் தேதி 2 கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குது. முதல்ல சுக்கிரன், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். அவர் ஒரு இயற்கை சுபகிரகம் அப்படின்னு சொன்னால் அசுப கிரகத்தோட சேர்க்கை தான் சுக்கிரனை எடுத்துக்கணும். ஆனால் அந்த அசுரகுரு பேர். அந்த பொருளாதார ரீதியான சுபகிரகங்களில் சுக்கிரன் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். ஆல்ரெடி அங்கே குரு இருக்குது. அப்போ இங்கே குருவும் சுக்கிரனும் இணைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அது மாறுகிறது. குரு சுக்கிரன் இணைவு சிம்பிளாக மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம் ஜாதகத்தில். இப்போ குரு சுக்கிரன் இணைவு மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் மறைவு ஸ்தானத்தில் ஏற்படுத்துகிறது. 8ஆம் இடத்தில் மகாலட்சுமி யோகம் விருச்சிக ராசிக்கு. இந்த 8ஆம் இடத்தில் மகாலட்சுமி யோகம் இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் இணைந்து 2ஆம் இடமான பணபர ஸ்தானத்தின் மிக முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் பார்வை செய்வாங்க. குரு சுக்கிரன் இணைவு மகாலட்சுமி யோகம் சிம்பிளாக எதுக்காக நம்ம பார்க்குறோம்? பொருளாதாரத்துக்கு தான். அந்த பொருளாதார ஸ்தானத்தையே இந்த 2 கிரகங்களும் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு இந்த கிரக நினைவுகளால். என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து அதே 14ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி. இங்கே பாருங்கள், புதனுடைய வீட்டில் சுக்கிரன் இருக்கார். மிதுன ராசியில் சுக்கிரன். சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் புதன். அப்போது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது.
அந்த மகாலட்சுமி யோகத்தை கூடுதல் பலமடைய செய்து இந்த புதன். அடுத்ததாக மே மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சூரியன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துக்கு பயிற்சியான சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்குறார். நல்ல விஷயம். சூரியனுடைய பார்வை கிடைக்கிறது விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு. மே மாதம் 29ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். எகைன் அந்த மகாலட்சுமி யோகத்தை பலப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் தான் அந்த புதனுடைய பயிற்சியும் இருக்குது. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகமாக பார்த்துலாம் அந்த கிரகனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு நடக்கும். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் முதல் 15 நாட்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைவு பெற்றிருக்கிறார். 6ஆம் இடத்துல சூரியன் மறைஞ்சிட்டு போது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அங்கே ஆட்சி பலம், உச்சபலம், மூலத்திரிகோண பலம் இப்படின்னு ஏதாவது ஒரு பலத்தோடு அந்த கிரகம் இருந்ததுன்னா நன்மை தான். 10ஆம் அதிபதி, கர்மஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி அருகில் மறைந்தாலும் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். முதல் 15 நாட்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத மறைமுக எதிர்ப்புகளை கூட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஜெயிச்சும் காட்டிடுவீங்க. இனிமேல் நம்ம பக்கம் தலை வச்சு அவன் படுக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, விருச்சிகம் நினச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சே போடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா விருச்சிகம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தருக்காக பெண்ட் பண்ணி போகிறீங்களோ அந்தளவுக்கு பெண்ட் பண்ணி போவீங்க. அவங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க, நிறைய விட்டு கொடுத்து போவீங்க. எல்லாமே இருக்குது. ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு அவங்க துரோகம் பண்ணுறாங்க கூட இருந்துட்டு நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு விருச்சிகத்துக்கு அப்படின்னா, அவங்க என்ன தான் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பாஸ் வந்தாலும் அப்படி ரிவர்ஸ் ஆகிடுவீங்க. வேணாலும் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க. வாழ்நாள் முழுக்க மீண்டும் அவர்கள் உங்களோடு சேரவே முடியாது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள். பழைய நிலை திரும்ப வரவே வராது, வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு துரோகம் செய்யக்கூடிய நபர்கள், கூட இருந்தே குளிபறிக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு எகெயின்ஸ்டாக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க இந்த மாதம் முதல் 15 நாட்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. ஸோ அவர்களை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழியோ அதை செய்வீங்க. கூட யோசிக்க மாட்டீங்க, அவங்கள தூக்கி போட்டு வெளியே வந்துடுவீங்க. வெறுத்து ஒதுக்கிறது ஆப்போசிட் ஆள் தப்பிச்சிடும். ஆனால் விருச்சகம் இனிமேல் அவங்க நம்மக்கிட்ட சீண்டவே கூடாது அப்படின்னு நினச்சி அவங்கள போட்டு ஒரு வழி பண்ணாமல் வெளியே வராது. இப்போ உங்களுடைய எதிரிகள் முழுமையாக பயப்படும் அளவிற்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஆக்ரோஷம் இருக்கும், அந்த அளவுக்கு தைரியம் இருக்கும், அந்த அளவுக்கு வீரியம் இருக்கும். முக்கியமாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் இது அதிகமாக செயல்படுத்தப்படுது, உறவுகளில் இல்லை. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பெருசாக தெரியாது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிரிகள் யார் என்ன எதுங்கிற புள்ளி உரமாக அடைச்சிட்டு அவனை அடைச்சி தும்சம் பண்ணாமல் போக மாட்டீங்க. சரி, வேலை இல்லை சார், கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், படிக்கிறேன், ஒன்றும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க மாட்டேது. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுறேன், சொந்த ஊரை விட்டு வெளியில் போகணும் முயற்சி, எதுவுமே நடக்கலை. அடுத்த வேலையை பார்க்கலாம், அந்த வேலையில் பெருசாக சேலரி இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டிகள் ஆயிடுச்சு, இந்த சேலரி வச்சு ஓட்ட முடியாது, நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலான் இருக்கேன். எல்லாமே முதல் 15 நாட்களுக்கு முயற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கும். எந்த இடத்துக்கு வேலைக்கு போகணும், யாரை பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற கிளியரான ஒரு மைண்ட் செட்டை இந்த சூரியன் கொடுத்துருவார். ஸோ கிளியராக இருங்க. அதே போல் வேலை செஞ்சிட்ருக்கேன் சார், என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேது, அடுத்த கட்டத்துக்கு என்னால் நகர்ந்து போக முடியல, இருக்கிற வேலையே நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன், வேலை மாற்றுறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கிற வேலையில் என்னென்னவெல்லாம் தப்பு செய்கிறீங்க, என்னென்னவெல்லாம் செய்தால் அந்த தப்பு சரியாக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு வழி கிடைக்கும். அதாவது உங்கள் மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை அந்த சூரியன் அமைச்சு கொடுப்பார். ஸோ அதையும் பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ, உங்களுடைய மேலதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ உங்களுக்கு எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது. அதுக்காக மேலதிகாரிகள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லலை. எதிர்ப்புகள் வருது, அதை சரியாக நம்ம கண்காணித்து அதை செயல்படுத்திக்கணும். எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான
வலிமையை இன்னும் அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முடிஞ்சளவு ஒன்றா ஒர்க் பண்ணுறோம், மேலதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ அரசாங்க அதிகாரிகளோ இருக்காங்க, எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம், இல்லை அவங்களுக்கு கீழே இருக்கிறோம், அவங்களோட தயவு நம்மளுக்கு தேவை அப்படிங்கும்போது பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது. மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தந்தை வழி உறவுகளையும் மாமியார் அப்படிங்கிற உறவையும் எதிர்க்க வைப்பார். அந்த உறவுகள் ரீதியாக வரக்கூடிய நன்மைகள் ஜாதகருக்கு, அதாவது உங்களுக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அவர்கள் செய்த சின்ன சின்ன குற்றங்கள் பெரிதாக தோன்றும். அப்போ அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம நடக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். ஓகே, நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். வேலைக்காக, தொழிலுக்காக நிறைய பயணங்கள், டே அண்ட் நைட் பார்க்காம பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். காலை நேரங்களில் எப்போதும் விருச்சகம் பயங்கர சூடாக இருக்கும், பயங்கர டென்ஷன், பயங்கர எமோஷனாக இருப்பீங்க. முதல் 15 நாட்களுக்கு காலை நேரங்களில் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய அவசரத்தையும் குறைத்துக் கொள்வது நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த 15ஆம் தேதி அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் அதிபதி 7இல் இருப்பது கணவன் மனைவி உறவுக்கு முற்றிலும் ஆகாத ஒன்று. மனைவி தன்னுடைய சுகத்திற்காக என்ன தேவையோ அதை செய்வார்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க சுகத்துக்கு என்ன வேணுமோ அதை செய்வாங்க. அவங்க ஹாப்பியாக இருக்க, திருப்தியாக இருக்கிறதுக்கு. நம்மளுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கார், என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை பற்றி யோசிக்க மாட்டார்கள். அவருடைய சுயநலத்தை மட்டுமே சிந்திப்பார்கள். இதை மையமாக வைத்து கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது உங்கள் கையில் உள்ளது. 15ஆம் தேதிக்கு மேலே அது நடக்கும். இது கணவன் மனைவி உறவில் மட்டும் கிடையாது, பார்ட்னர்ஷிப்லேயும் இது நடக்கும். ஆனால் சுத்தபத்தம் பார்த்து 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 இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற எண்ணம், சுத்தபத்தமாக இருக்கணுங்கிற எண்ணம் சற்று இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்புகளை சொல்கிறது. சுற்றமும் நட்பும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். புதியதான நட்புகள் கிடைக்கும். அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் உறவாடி கொள்வார்கள் உங்களிடம். முதல் 15 நாட்களுக்கு அவர்களே எதிரிகளாக மாறுகிறார்கள். பின்பு 15 நாட்களுக்கு உங்களிடம் உறவாடி கொள்கிறார்கள். சில நேரங்கள் முதல் 15 நாட்களில் சில நேரங்களில் கவர்மெண்ட்டுக்கு காசு கட்ட வேண்டிய கட்டாயம், ஹெல்மெட் இல்லாமல் போயிடுவோம், போலீஸ் பிடிச்சிடுவான். புக்கில் இன்சூரன்ஸு டேட் முடிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும், போலீஸ் பிடிச்சிடுவாங்க. நோ பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டிடுவோம், பிடிச்சிடுவாங்க. சீட் பெல்ட் போடல அப்படின்னா ஃபைன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபைனுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம். அரசு தண்டனை அப்படிங்கிறதும் இந்த மாதிரி சிம்பிளாக கூட நடக்கலாம், ரைட்? ஸோ அதையெல்லாம் நம்ம டாலரேட் பண்ணி மூவ் ஆன் பண்ணி போகணும். அதே நேரத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே அதிகமான கோபமும் அதிகமான ஈகோவும் மனதிற்குள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். 15ஆம் தேதிக்கு பின்பு விருச்சிக ராசி அன்பர்கள் குழந்தை பேருக்கான முயற்சியை எடுத்தீர்களே ஆனால் 15ஆம் தேதிக்கு பின்பு குழந்தை பேரு கிடைப்பதற்குண்டான முயற்சி கண்டிப்பாக வெற்றியில் போய் முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, கண்டிப்பாக வெற்றியில் போய் முடியும் விருச்சிகத்துக்கு. ஸோ இதெல்லாம் சூரியன் உங்களுக்கு தரக்கூடிய நன்மைகள். சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது, இருந்தாலும் நன்மைகள் அதிகம். அடுத்த சுக்கிரன் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 8இல் குருவோடு இணைகிறார். கூட புதன் அதே நாளைக்கு பயிற்சி ஆகுது. சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் வேற ஏற்படுது. சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டு மகாலட்சுமி யோகத்தை இன்னும் அதிக வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது. 2, 5, 8, 11 தொடர்பு பெற்று 7ஆம் இடமும் தொடர்பு பெறும் வகையில் இந்த மகாலட்சுமி யோகம் ஏற்படுமே. ஆனால் நீங்கள் மட்டும் தனித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அடையவே முடியாது. சில நேரங்களில் பண இழப்புகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களோடு இருக்கும்போது உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது 2 மடங்காகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண்மூடித்தனமாக செய்து வைத்த சில செயல்கள் நிறைய பொருளாதாரத்தை உங்களுக்கு தந்தே தீரும். சரி, சென்று 20,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, வாங்கி போடலான்னு நினச்சிட்டு எப்போவோ வாங்கி போட்டிருப்பீங்க. ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடி. ஏன்னா குரு அப்போ மீண்டும் மிதுனத்துக்கு வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும்.
எப்போ வாங்கி போட்டிருப்பீங்க. இப்போது அது நல்ல ரேட்டுக்கு போகும். ஏதோ ஒரு வகையில் வராத கடன் வசூலாகும், ஏதோ ஒரு வகையில் நல்ல லாபம் உண்டாகுது, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்குது, உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது, வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருள் கடாட்சம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது உருவாக்குகிறது. இந்த குரு சுக்கிரன் புதனோடு இணைவு பெறுவது அப்படிங்கிறது நல்ல விஷயம். இந்த சுக்கிரன் இருக்கார் இல்லையா, சுக்கிரன் போய் குருவோடு இருக்கிறதுனால இந்த பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒரு சின்ன இக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, முதலில் உங்களுடைய காசை நீங்கள் விரயம் செய்வீர்கள். ராசி விரயம் செய்த பணத்திற்கு மேலாக 1 அல்லது 2 மடங்கு பணத்தை மீண்டும் வெகு விரைவில் சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் உருவாக்கி கொள்கிறது. ஸோ அப்போ மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுது. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்கும், குடும்பத்திலிருந்து அந்த பிரச்சனைகள் தீரும், மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நபர் நம்மளுடைய வாழ்க்கை துணையாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணை எங்கேருந்து வருது, எப்படி வருது, யாரை பார்க்கணும், எங்கே போகணும், என்ன பண்ணணும், என்ன இது எல்லா டீட்டெயிலும் இதில் கிடச்சிடும். சார் மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போய் உங்களுடைய ஜாதகத்திட்ட கொடுத்துட்டு கேளுங்க. பொண்ணு எப்படி இருக்கும், பையன் எப்படி இருப்பான், எந்த படிச்சிருப்பான், அதே போல் நல்லா பார்த்துப்பானா மாட்டானா அப்படின்னு, எங்கேருந்து பையன் வருவான், அவங்க குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க, என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பீங்க இல்லையா. அதுக்கு எல்லா ஜோதிடர்னாலையும் எல்லா நேரத்திலையும் சரியாக சொல்லிவிட முடியாது. ஆனால் இந்த காலகட்டம் விருச்சிக ராசி கேட்டது அப்படின்னா அதுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும். பொண்ணு இப்படி தான் இருக்கும், பொண்ணோட பேர் இதுதான், ஃபேமிலி இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் வருவாங்க அப்படிங்கிறது கிளியர் கட்டாக பக்கத்தில் இருக்கிற ஜோசியரை தெளிவாக சொல்லிடுவார். அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அப்படி வாழ்க்கை துணையை பற்றிய அத்தனை விதமான விஷயங்களும் தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போது வாழ்க்கை துணை உங்களிடம் மறைத்த ரகசியங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போது மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவை ஒற்றுமைப்படுத்தணும், பிரிவினையை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த முகம் தெரிஞ்சாலும், இன்னொரு முகம் தெரிஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணி போயிடுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே. அதே நேரத்தில் அந்த மகாலட்சுமி யோகம், திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா முதலில் உங்களுடைய காசு விரயமாகும். பின்பு எவ்வளோ விரயம் பண்ணீங்களோ அதை விட 2 மடங்கு காசை நீங்கள் பார்த்துட முடியும் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம். அதே போல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. செவ்வாய் எங்கள் ஆட்சி போலும், ஆனால் செவ்வாயினுடைய பார்வையில் விருச்சிகம் இருக்குது. சார் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சார், எதுனாலும் பார்த்துக்கிடலாம். சூரியன் தான் கொஞ்சம் குளறுபடி பண்ணுவார். அதே நேரத்தில் அந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது அப்படிங்கிறது கிடைக்கிற வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த பரிவர்த்தனை ஏற்படுத்தும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போதுமானது. இந்த மாதம் அமோகமான மாதமாக உங்களுக்கு மாறும். நிறைய ப்ளஸ் இருக்குது, கொஞ்சம் மைனஸ் இருக்குது. மைனஸை சரி பண்ணிக்கிறதுக்கு முருக வழிபாடு தினமும் செஞ்சுட்டு வாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.